ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோம்னா, நேத்தோ முந்தா நேத்தோ அன்பு தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அது நம்ம அமைச்சர் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது. அங்க ஒரு 24 ஏக்கரா வந்து வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க. அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துறவர் அமைச்சர் தான். அடுத்த செகண்ட் போன்லயே வேலை முடிஞ்சாச்சு. அவ்வளவு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்ல, செயல் பாபு தான். நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம். நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டாரு. வந்துட்டு என்ன வந்து, அண்ணன் நீங்க முன்னாடி உட்காந்துக்குங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. எதுக்குடா இப்படி சொல்றாருன்னு பார்த்தா, போன்ல பேசிட்டு வர்றாரு, போன்லயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு இருக்கிறாரு. செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லா, நான் இந்த பின்னி மில்லில் தான் இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங்கு. அங்கிருந்து இங்க வர்றதுக்குள்ள அவ்வளவு வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு. எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது, பொதுநலம் சார்ந்த வேலைகள். இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுறாரு. எனக்கு குழப்பம், இவர் எங்கூட பேசுறாரா போன்ல பேசுறாரா? நான் பேசும்போது தம்பி தம்பி என்ன தம்பி அப்படின்பா, இல்லைண்ணே இது போன்ல பேசிட்டு இருக்கேன் அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் பார்த்தோன்னா நம்ம சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும்ல. அப்போ கேட்ப, தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் கீக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு. நம்ம வாக்கிங் கீக்கிங்னு சொன்னோம்ல, கலைஞர் வழி வந்தவர் இல்லையா, இந்த காரை காட்டி அண்ணா வாக்கிங்கும் மித்த கீக்கிங்கும் மித்த அப்படி. ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அதுலேயும் வந்து முன்மாதிரியா இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள் தான். ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து காலையில 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பாரு. அப்படி அவர் உடம்ப பத்திரமா பாதுகாத்தவர். நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தினத்தந்தி பத்திரிகையில அவர் கூட அவருடைய வசனத்தில் நடிச்ச அனுபவங்களை பத்தி எழுதினேன். பாலைவன ரோஜாக்கள், மண்ணின் மைந்தன் அனுபவங்களை பத்தி எழுதியில காலையில 5:30 மணிக்கு என் வீட்டுக்கு போன் பண்ணி இருக்காரு. நான் தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே பிளக் எல்லாம் பிடுங்கி விட்டு தான் படுப்பேன். என்ன நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு. நான் சாவகாசமா ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கிறாரு, இப்படி முதல்வர் வீட்டுல இருந்து போன் வந்ததுங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவசர அவசரமா பேசினா கலைஞர் ஐயா எடுத்தாரு. என்ன 5:30 மணிக்கு உங்களுக்கு போன் பண்ண? ஐயா 5:30 மணிக்கு எதுக்கு? இல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா. என்னை பத்தி நீங்க பத்திரிகையில சொல்லியிருக்கீங்களே அப்படின்னாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் முதல்ல ஒன்றும் எழுதல. இங்க வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட கூட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க எழுதின குறிப்பு ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னா. சார் இது புரியாது சார். நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தார். அதை வாங்கி பிரயோஜனம் இல்லை, சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் பேசுனதுல ரொம்ப முக்கியமான விஷயம், வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பாக்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்க விடமாட்டோம். நாங்க இல்ல, நாம விட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையா பேசணும்ல. அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்க வந்து அது மட புயல். ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும், எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும், தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்க எல்லாருமே ஒண்ணு மண்ணா தான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்க வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத. அதனாலதான் சொல்றேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க. நாங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க. அப்ப 3க்கு முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அப்படின்னு அருமையா சொன்னாங்க, நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது. நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்துல போட்டிருக்காங்க. அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல, தோழர் அவர்கள் சொல்லணும்.
நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம். உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க. மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் சேர முடியாது. இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க. அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்றாங்க, ஆனா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவுல வந்துட்டாங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையா சொல்லல, அதுல ஒரு ரொம்ப அழகு இருக்கு. இது விவரம் இல்லாத சில பேரு என்ன நீங்க தமிழ்னு பேசுறீங்க, ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க, இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க. இவன் அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா, ரஷ்யாக்காரரோட பேரியா, அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாம பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்பதான் வந்து பொது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவதும் காரல் மார்க்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனா ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒழியணுமா இல்ல இந்த ஜாதி மத பிரச்சனை ஒழியணுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொல்லணுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க. ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவோ உயர்ந்த ஜாதியான இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார். அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அதுதான். அப்ப எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது. மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம்னு சொல்ல. அப்போ ஒரு குழந்தை பிறந்தது கலைஞருக்கு, 2வது பையன். அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஆரம்பிச்சு வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்க ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார். எப்படி நம்ம வந்து சாக்ரட்டிஸ்னு பேர் வைக்கிறோம், லெனின் சினிமாவில் இருக்கிறார எடிட்டர் லெனின் இருக்காரு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்காரு. அந்த காலத்தில் நிறைய பேருக்கு லெனின் பேர் வச்சாங்க, ஸ்டாலின் பேர் வச்சாங்க, சாக்ரட்டிஸ்னு பேர் வச்சாங்க. கௌதமன் பேர் வைக்கிறதுக்கு காரணம் புத்தரனுடைய நினைவாக கௌதமன் பேர் வச்சாங்க. திராவிடர் காலத்தில் நிறைய பேர் கௌதமன் பேர் இருக்கும், சாக்ரட்டிஸ்னு பேர் இருக்கும். அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின். அந்த பேர் வச்சதுனாலேயே என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிரூபணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.